எங்கய்யா இன்னும் காணுமையா? வேறயா மங்கா நீ கேள்விப்படல? அரிசி தவிடு மெதுவா மெதுவா டబ్బு இருக்கடா. இதிகோ மாப்பிள்ள கூப்பிட்டீங்களா? பல பேர் பல விதமா பேசினாங்க, நான் நம்பல. இப்ப நேர்லயே பாத்துட்டேன். அவன் புண்ணாக்கு வாங்குற சாக்குல இந்த கைய புண்ணாக்குறானுங்க. மாமா, உன் அல்ப பண ஆசையில இந்த பச்சை மண்ண மறுபடியும் இந்த புண்ணாக்கு கடையில விக்க வச்சுட்டியே. బావా నువ్వు ఎందుకు ఇలా బాధపడుతున్నావు? ఏమైంది మీకు? ஐயோ 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 5 வார்த்தை நறுக்குன்னு எனக்கு புரியாத மாதிரி பேசிட்டாலே நான் இப்ப செத்த போன மாதிரி நிக்கிறனே. மங்கா உள்ள போ, மங்கா உள்ள போ. అయ్యో బావా నాకు అర్థం కాలేదు, ఏం చెప్తున్నావు? மங்கா உள்ள போ. தெலுங்குல சொல்லியா? மங்கா லோப்பல போ, மங்கா லோப்பல போ. தமிழ கத்து கொடுத்து தாரமா தாரவாத்து கொடுப்பேன் நினைச்சனே. இப்ப இந்த தவுட அள்ளி என் தலையில கொட்டிட்டிய மாமா. நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம்? போதும் நிறுத்து. போனா போகுது, என் தங்கச்சி பையனாச்சேன்னு பாக்குறேன். என்னைக்கோ மண்ணுல புதஞ்ச உன் அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் இப்ப என் பொண்ணு உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே. இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. மானம், மரியாதை, கௌரவம். வேண்டாமா மாமா, இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1982 வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல 18ஆம் தேதியில ஆந்திர மாநிலத்துல பெத்தபுரம் ஏரியாவுல சிலக்கல்லு தெருவுல திங்கக்கிழமையில 7:09 ராவு காலத்துல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? மாப்பிள்ள, இந்த கிராமத்துல நான் செஞ்ச தப்பை எல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாப்பிள்ள, மண்ணள்ளி போட்டுறாதீங்க. நானா கட்டி தர மாட்டேன்னு சொல்றேன். தமிழ கத்துக்கிட்டாதான் கழுத்தை நீட்டு வேணும் மங்கா சொல்லிட்டாளே. அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ் வாத்தியாரை தேடி கண்டுபிடிச்சு உன் மகளுக்கு தமிழ கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போடுவேன். இது இந்த பெட்டி மேல சத்தியம். எங்க ஹேண்ட்பேக் காணோம்? ஒருத்தரா பேசுங்க. என்ன விஷயம்? பரமசிவம் இங்க வா. என்ன விஷயம்? இங்க வாயா. உன் மவ செஞ்சிருக்க வேலையை பாரியா. என்ன? கழனில வேலை செஞ்சுட்டு களை பாறதுக்கு பூமியில படுத்திருக்கான் கொஞ்ச நாளை. அவன் முதல்ல என்ன எழுதிருக்கா தெரியுமா? என்ன? திரும்பியா என்ன எழுதிருக்கான்னு பாரு. சரியா தான் எழுதிருக்கா? சரியாவா? என்ன கிண்டல் பண்றேன்? கிண்டல் பண்ணலையா? எழுத்து தப்பு இல்ல, சரியா எழுதிருக்கான்னு சொன்னேன். அவனையா சொன்னேன்னு சொன்னேன். இந்த பேர் வேதாச்சலம், நாங்க எங்க ஜோலியை பார்க்க போயிருந்தோம். எந்த ஜோலிய பார்க்க போறோம்னு விழாவரியா சொன்னா தரடா வேதாச்சலத்துக்கு தெரியும். இந்த ஜோலியை பார்க்க போயிருந்தோம் வேதாச்சலம். சொம்பல் இருந்த தண்ணி எல்லாம் கீழே கவிட்டு வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டா வேதாச்சலம். இத பாரியா, பம்பு செட்டை போட்டு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன். அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணியெல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு. இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா. தள்ளுங்கம்மா, பாரியா நிலைமைய. என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறேன்னு கடிதாசு போட்டிருந்தா, அதுதான் எனக்கு தெரியும். அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. வரட்டும், நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன். இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிட்டு வாங்கயா, போங்க. வாங்கயா, மன்னிப்பு கேட்கறது இருக்கா? பொண்ணு வந்தா கண்டிச்சு வை. அம்மாடி. அப்பா, ஆமா ராசத்தி, என்னம்மா நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அம்மா அத்தை எங்க? அவங்க இப்பதான் பஸ் விட்டு இறங்கிருப்பாங்க. நான் 2 ஸ்டாப்பிங் முன்னாலேயே இறங்கி ஷார்ட்கட்ல வந்துட்டேன். என்ன கட்டு? குறுக்கு பாதை. நீ ஏன் குறுக்கு பாதையில ஒண்ணாதான் பெரிய ரோடு போட்டிருக்காங்க, அதுல வர வேண்டியதானே? அதுல உங்க தங்கச்சி வருவாங்க.
யாரும் சின்ன பொண்ணுமா. சரி சரி, பெட்டியை கொண்டு உள்ள போய் நான் போய் அத்தையை கூட்டு வந்துடுறேன். ஓஹோய், நீங்க எதிர்பார்க்கல. இந்த பாருங்கப்பா, நான் மறுபடியும் வந்ததுக்கு காரணமே நீங்க நல்லா இருக்கணும் தான். டேய் 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 தம்பிகளா, நில்லுங்கடா. ஏன்டா இப்படி ஓடி வரீங்க? சின்ன பாட்டி பார்த்தா எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. ஆஹா, உங்க உடம்புல ரத்தம் வேற இருக்குதுங்களா? ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன்? அம்மா துண்டு போட்டோவை காட்டி இதான் காந்தி தாத்தான்னு சொன்னா எங்க தாத்தாவையே நான் தாத்தானது இல்ல. ரத்தம் கொதிக்காத பின்ன. டேய் பாவீங்களா, அவர் தானே நமக்கு எல்லாம் சுதந்திரமா வாங்கி கொடுத்தாரு. இத பாரு வாத்தியார, போய் பித்து நாட்டுல எனக்கு பிடிக்காது. உனக்கு வேணா வாங்கி கொடுத்துருக்கான், எங்களுக்கு எல்லாம் கண்ணிலே காட்டல. ஏண்டா, மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க, உங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை பத்தி தெரியும்? உங்கள மாதிரி பசங்களா 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அறிவொளியை கிட்டே இந்த கிராமத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப புரியுதா ஊழி சயம்னு? யோ சின்ன பாண்டி, வந்துட்டானுங்க வாயில குச்சோட. நீ சொல்லித்தர இந்த 4 எழுத்தை கத்துக்கிட்டு இந்த பசங்க அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த கிராமத்தையே காப்பாத்த போறானுங்க. டேய், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கில்லி விளையாண்டோம். போய் அந்த குழப்பை கவனிங்க. வந்துட்டு வாயில குச்சோட சும்மா போக கூடாது. வந்துட்டானே. கல்பட்டா, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மகாத்மா காந்தி இருக்காரு. பாரு, வேணா சின்ன பாண்டி. இல்லையா, அந்த காலத்திலே மகாத்மா காந்தி இந்திய பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஒரு பெரிய பொருளாதார கொள்கையை சொல்லியிருக்காரியா. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அண்ணே, சொம்பு ஒழுகுதுனே. ஏயா, இந்தியா உருப்படுறதுக்கு நான் வழி சொல்லிட்டு இருக்கேன், நீ சொம்பு ஒழுகு அது ஒழுகுட்டு அது கொஞ்சம் புளிய போட்டாட்டே நின்றுட்டு போகுது. இந்த விஷயத்தை நம்ம பரபரன்னு பேச வேணாம். எங்கேயாவது உட்காந்து ஆற அமர நிதானமா பேசுவோம். எங்க பேசுவோம்? ஆற அமர. டென்ஷன் பண்ணாத சின்ன பாண்டி. போற போக்க பார்த்தா வீதியே வீணடிச்சிருவானுங்க போல இருக்க. பூமா ஊர்கோலம் ஊர்கோலம். ஆச்சாரியா, அவங்க எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? ஒண்ணுல என் புஜ்ஜிக்கு தமிழ் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். என்ன கிண்டலா? நாய்க்குட்டிக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்தாலே நானே? ஐயோ, என் புஜ்ஜி வாயில்லா ஜீவன் இல்லங்க, வாய் இருக்கிற ஜீவன். என் முறப்பொண்ணு. முறப்பொண்ணதான் நீ நாயா வளர்க்குறியா? அவன் எப்படியாவது தமிழ் பேசணும்னு நான் நாயா பேயா அலையறேன். இப்ப அது எப்படி பேசுது? இப்ப வாயால தெலுங்கு பேசுது. தமிழ நுழைச்சிருவான். இதான் எங்க மாமா கடை. இந்த டப்ஸா தான் எங்க மாமா. இவர் தான் தமிழ் வாத்தியார். உங்க மாமா யாரை பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. புஜ்ஜி. என்னையா புஜ்ஜி பஜ்ஜின்னு ஹோட்டல் நடத்துறீங்க? செல்லம்மா புஜ்ஜி. குழந்தை. அம்மா அம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ இவங்களுக்கு தான் நான் தெலுங்கு சொல்லி தரணுமா? அவங்க உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். எங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது இந்த பாஷை தான். எனக்கே தடையா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா என்ன? சரி சரி, லூப்ல ரெண்டி రండి బావా ఈ కొత్త మనిషి దగ్గర ఏమీ చెప్పావే నాకేమీ అర్థం కాలేదు చెప్పు చెప్పుయా చెప్పறேன் அது ஒண்ணு இல்லம்மா வாத்தியாரு கொட்டேஸ்டாரு ராசி ఓ గురుగారు பாத்தியா எப்படி புடிச்சிக்கிட்டீங்க அங்கதான் நானு என்னம்மா பண்ணன ఇది గురు నమస్కారం అండి எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யாண்டி சின்ன பாண்டி இல்ல தெலுங்குடி தெலுங்கு மை வாய் வாத்தி இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க இந்தாங்க தட்சணை 11 ரூபாய்க்கு 15 காசு குறைவா இருக்கு என்ன கமர் கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா அதெல்லாம் இல்ல வாத்தி உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும் அதை என் மாப்பிளை கண்ணால பார்க்கணும் அந்த பச்சை மண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு என் கையில கொடுத்துட்டீங்கல்ல கட்டிடுறேன் விடுங்க சின்ன பாண்டி உங்களை கட்ட வைக்கிறேன் மை வாய் பாருமா உனக்கு உட்காரவே தெரியல ஜனம் உனக்கு சொல்லி தரணுமா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க ஒழுங்கா உட்காரு ஐயா இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒழுங்கா உட்காரல உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன் ఏమిరా ఇక్కడ చూడు నాన్న నేను చూడరమ్మా పడి ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு ஐயா ஒன்னும் ஒப்பனை கூடாதுமா அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு நேற்று பாடத்தை எங்க விட்டேன் அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் எங்கேயோ கொண்டு போய் விட்டு பழகுது நீ புது பாடம் அம்மா சொல்லு பாடம் అంటే అది కాదు ரொம்ப நல்லா இருக்குது ஆனா வம்பு
ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கலாம், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கலாம் வாங்க. உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. ஆப்பிள் ஆப்பிள் சொல்லு பாக்கலாம். అది నాకు ఇష్టం లేదు, మీకు ఇష్టం ఉంటే నువ్వే తిన్ను. நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம்லாம் வேணாம், ஒரு சின்ன ஐட்டம். இலை இலை சொல்லு பாக்கலாம். అది కాదు, ఈ ఇన్ బా ఇం இன்பம். அதை இப்படி கூட சொல்லலாம். ஏமி இம்சை இம்சை. யோ வாத்தி, நான் அப்ப இருந்த என் 2 கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்ணுக்கு ஏடா கூடத்தனமா எதையோ சொல்லி கொடுக்கறேன். அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா. அதைத்தான் முயற்சி பண்றேன், முடியலையே. இந்த பார் புஜ்ஜி, உனக்கு தமிழ் வருது, ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது. உனக்கு தமிழ் பளிர்னு வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன். அந்த குரலை மட்டும் நீ கத்துக்கிட்ட, எனக்கு பதில் நீயே வாத்தியார் ஆயிடலாம். பாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். எங்க சொல்லுமா? உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க? நீ தான் சொல்லணும், சத்தமா சொல்லு. அகர. இதோ பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன். 4 தடவை சொல்லி கொடுப்பேன். 4 தடவையிலே நீ புரிஞ்சுக்கலனா 5வது தடவையும் சொல்லி கொடுப்பவா? ஏமீரா గురుగారు కొట్టేశారు. யோ வாத்தி, கொட்ட ஒத்தையா கொட்ட ஒத்து. కొట్టలేదయ్యా కొట్టలేదు. బుజ్జిమా, నువ్వు నల్ల పొన్ను, వழிయాద. నువ్వు మట్టం ఇంద తిరుకురల చెప్పిస్తేనే మీకు ఏమి ఇష్టమో నేను ఇస్తానమ్మా. చెప్పుమా, చెప్పు చెప్పు చెప్పు. నా దగ్గర మీకు ఒక కవిత ఉంది, నేను మీకు అది చెప్తాను. అది మీరు చెప్తే నాకు చాలా సంతోషం. చెప్తారా? சொல்லுங்க சொல்லுங்க. కథలన్నీ విధులాయ, కాపురము రెండాయ, నిన్న చచ్చిన గొందేలి నేల్టికి కూరాయ, గొందేలి చంపిన వాడు చచ్చి చివ్వాళ్ళకి 6 నెల్లాయ. చెప్పు. తొందరగా తల్లన్న, గురుగారు తొంగిడి పోయారు. தள்ளிட்டு தானம்மா வர்றேன், வயசாகி போச்சுல்ல. போனா அன்னைக்கு గురుగారు ఎవరో నల్ల తల్లినట్టు தெரியுமா? மங்கா, ఏనా కోపంగా చూసుకుంటావు? ఆ రోజు సన్నగా చూసినప్పుడు గురుగారు ఎంత బాగా తల్లినారు. மங்கா, வாத்தி வயசு புள்ள, ரொம்ப தெம்பா தள்ளி இருப்பான். யோ வாத்தி, நீ ஆளு சின்ன ஆளா இருந்தாலும் தள்ளுறதுல ரொம்ப பெரிய ஆளியா. తొందరగా తల్లినా. தொந்தரவு பண்ணாதம்மா. உன்கிட்ட வாத்தி எதை பார்த்து மிரண்டானோ நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறான். எவன் ஒரு மனிதன் 2 மணி நேரம் ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆளாயிருவான்றது ஒரு தத்துவம்டா. சிந்திக்கிறான். அப்பா கண்ணா, சிந்திக்கிறியா? எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பெரிய ஆள் ஆயிட்டா. இந்த பாரு, நீ மட்டும் பெரிய ஆளானா போதாது, என் மத்த ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும். அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்க சொல்லி கொடுப்பாக்கலாம். சொல்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஈராப்ல வீசும்னா நாளைக்கு நாமல்ல வருங்காலோட நடக்கணும். மரியாதை என்னமா ஆடுது? உனக்கு நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன்? என்னமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து చెప్పేస్తున్నారు. என்னது? கால் மேல கால் போடுறதா? என் காலை என் மேல போடுறதுதான் மரியாதை. உன் காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேலை. எடு. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் குருதட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே, அத மனசுல வச்சுக்கிட்டு நான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறைவாயிட்டேன். இந்த ஐயா அந்த 15 பைசா. என்ன பைசா சிவப்பா இருக்குது? டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தியா? வாத்தி, அது இல்ல புண்ணாக்கு. போற போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துரும்பளுக்குது. தப்பி தவிர நான் தமிழ் பாட ஆரம்பிச்சா కథలన్నీ విదలాయే அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது. நான் எங்கேயா வீட்டு பக்கம் வர்றது? గురుగారు గురుగారు మీరు ఎందుకు గురుగారు ఇంత బాధపడుతున్నారు? నేనే మీ ఇంటికి వచ్చేస్తాను. మీకెందుకు గొడవ? பாத்தியா, உன் எதிர்க்கே என்ன குறவா பரவானது. நான் எப்படியா பாடம் நடத்துறது? யோ வாத்தி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேற நாள் குறிச்சிட்டேன். எதுக்கு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதனால நீ என்ன பண்ற, உடனடியா என் பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் ஆரம்பிச்சிடு பாடத்தை. போ. ரெண்டு போட்டாம வாசல்லே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ఏం గురుగారు, என்ன మీకు నా మీద ఇష్టం లేదా? உன் மேல இஷ்டம் இல்ல நீ எவனா சொல்லுவானா? நீ மட்டும் தமிழ்ல மாట్లాடு, அப்புறம் என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் இஷ்டம் தன்னால வந்துடும்.
அந்த சல்பட்டா சொன்ன சரியா போச்சு. மாமா மங்காங்க தப்பா நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ ஐயோ, அப்பா வெளிய மக உள்ள, உள்ள வெளிய. சரியான மங்காத்தா குடும்பம் போல இருக்கே. மாமு மங்கா வெளியவா, மங்கா வெளியவா. இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க. மங்கா பைத்திக்கிறா, மங்கா பைத்திக்கிறா. ஒப்பனும் மாமனும் பிளாஸ்டிக் சமையலாம் போற மாதிரி கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. கிளம்பு. என்ன இது இழுப்பு வந்துருச்சா? சின்ன பாண்டி, மங்கா மை வைஃப், மை வைஃப். பாடமா சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள பதற. தட்ஸ் குட். மங்சி கம்மியா சின் பாண்டி, இனிமேந்து நீ மங்காக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும். மங்கா, you follow me? நானே யோசனை follow me. அது என் பொண்ணு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா? ஏங்க, நான் உங்க பொண்ணு மட்டுமா வச்சிருக்கிறேன்? அது இல்லைங்க, சுத்துப்பட்டு 10 கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரு. எத்தனை பொண்ணு கவனிச்சு வர வேண்டியிருக்கு? கோவிச்சுக்காத வாத்தியாரே, என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ளட்ட ஒப்படைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துரும். அது என்ன நகை பொட்டியா? பொட்டி சேவிங் செட்டா? இல்லீங்க, அது வந்து எங்க குடும்ப பொட்டி, பரம்பரை பொட்டி, ஒரே ஒரு பொட்டி. அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி. ஒருவேளை சவப்பட்டி என்னமோ, நமக்கு எதுக்கு அது? அது என்ன தவளுக்கார மாதிரி கையில உர? உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல, இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன். புஜ்ஜுமா, எவரு வச்சனா சூடு? குருகார் வந்துட்டார், குருகார் வந்துட்டார். குருகார் வந்துட்டாரா? ஏன் சொல்ல மாட்டேன்? ஓ, நீ குருகார் வந்துட்டாருன்றியா? வாத்தியார் வந்துட்டார் அப்படி செப்பு. ஓ, வாத்தியார் வாத்தியார், கையில என்ன தட்டு? கையில என்ன தட்டா? நான் இன்னும் அந்த நிலைமைக்கு போலையே. ஓ, கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா? அது ஒரு பெரிய கடமா. நேத்து எங்க வீட்டுல இதே மாதிரி தோசைக்கல்ல வச்சு தோசை போட்டேன். தோசைக்கல்ல எண்ணெய் இல்ல, கை என்ன பசியா இருந்தது, வீணா போதுன்னு தொடச்சேன், சுட்டுருச்சு. ஐயோ பாவம். வாத்தியார் வாத்தியார், நீங்க காலையில இருந்து பத்தினியா? காலையில இருந்து பத்தினியா? நான் எப்பவுமே பத்தினிதாமா. ஓ, இன்னைக்கு பூரா நான் பட்னியான்னு கேக்குறியா? ஆமா, பசிக்குது. நீ ஏதாவது வச்சிருக்கியா? என்னது கலர் கலரா ஒரு வித்தியாசமா இருக்கு? இது ஆந்திர தோசை கோங்கர சட்னி. பாத்தியா, தோசையிலேயே ஆந்திராவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, எங்க ஊர்ல குழிப்பணியாரெல்லாம் இருக்குது, உங்க ஊர்ல அதெல்லாம் இருக்காதே. ஆமா, దండ పనికి చాలా బాగుందండి, తినండి. இதான் கை கெட்டினது வாய் கெட்டலங்கிறது. இப்ப எப்படி திங்கிறது? கடலண்ணி விதலாயா, அடடடடடடடா, காப்புரமு 2ஆயா. ஆஹா, నిన్న సచ్చిని. ఆహా, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. மாமா, எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. உன் பொண்ணு என்னடா நான் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இந்த ஊர் ஜனங்க என்ன தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தரேன் என் காதுல பூவை சுத்திட்டு இருக்க. இனிமேல் நான் யாரையும் சுத்த விட போறதில்ல, எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன். மாப்பிள என்ன சுட்டுடாதீங்க. என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தலை தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன், அதுல சுடுங்க மாப்பிள. இதுல சுட்டு என்ன கொன்னுடாதீங்க மாப்பிள, கொன்னுடாதீங்க. இந்த ஜுஜ்பி வேலை என்கிட்ட வேணாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வேணாம் மாப்பிள. ஊரை கூட்ட போறேன், பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டியை நான் உடைக்க போறேன். இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே 10 பேருக்கு முன்னாடி சிங்கு சிக்கா சிங், டங்கு டக்கா டங்குன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் உன் மக மங்கம்மாவை என்னை விட்டா வேற யாரு கட்டிப்பா? ஐயோ, கால்ரா விட பெட்டியை விடு மாப்பிள. என்னையா இதெல்லாம்? கிழிந்த செருப்பு, தேய்ந்த துடப்பம். அதான் எப்படிங்கிற? இந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாது,
மாமா நீயே சொல்லு. அதை எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன்? உன் வாயாலதான். சொல்றேன். 1982 வருஷம் நான் ஆந்திர மாநிலத்துல புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அடிக்கடி ஒரு பொண்ணு என் கடைக்கு புண்ணாக்கு வாங்க வருவா. அவ ஒரு மாதிரியா இருப்பா. எனக்கு அவ மேல ஒரு கண்ணு. ஒரு நாள் புண்ணாக்கு வாங்க கடைக்கு வந்தா, நானும் அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன். எங்க மாமா அவ வீட்டுக்குள்ள போன உடனே அவ புருஷன் என் மாமனை ஒத்த பனைமரத்துல கட்டி இதே தொடப்பத்தால இதே செருப்பால அடி அடின்னு அடிச்சு பின்னிட்டான். அன்னைக்கு இடம் மாறின கண்ணுதான் இன்னி வரைக்கும் இங்கேயே இருக்கு. இது தொண்டையில சொல்றேன். என் கண்ணு இடம் மாறினாலும் அந்த பொண்ணு இடம் மாறல மாப்பிள. மானம் கெட்ட என் மாமா, இனிமே உன் பொண்ண என்ன தவிர வேற யாரு கட்டுவா? தல்மிய ஐயோ அத பாருங்க. பண்ணிட்டோமா? என்ன காரியம் சேசாவு மருது, மை வைஃப் மாமா, காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க. ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லுச்சு. அத நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். மங்கா, நான் చెప్తాను கரெக்டா? అవునా? బావా చెప్పిన చాలా కరెక్ట్. మామా, అప్పా எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன குண்டு முழங்க எங்களை வாழ்த்துறீங்களா? இருந்ததே ஒரே குண்டு, அதுவும் வேஸ்ட். மங்கா, உன்னை நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். முக்கியமானதே முடிஞ்சு போச்சு. எதை பத்திடா கேட்க போற? நான் கேட்பேன். மங்கா, இந்த சின்ன பாண்டி கிட்ட நீ எதை பார்த்துமா மயங்கின? చెప్పవద్దు వద్దు. பரவாயில்ல, கேக்குறாங்கல்ல, நீங்களே சொல்லிடுங்க. என் பொண்டாட்டியை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் என் தலையெழுத்து ஊரறிய சொல்லும்படி ஆயிடுச்சு. కదలన్నీ విదలాయ కాపురమం రెండాయ నిన్న చచ్చిన కుందేలి నేటికి కూరాయ కుందేలి చంపిన వాడు తచ్చి ఇవాటికి 6 నెలలాయి. என்ன தொங்கிருச்சே தலை? மங்கா, இத கேட்டு என் உடம்புல இருக்க தெம்பெல்லாம் போயிடுச்சு. டேய் சல்பட்டா, என்னடா மருது? மரியாதையே போச்சு. என் கை எடுத்து மங்கா தலை மேல வை. மங்கா, நீ 16 பெற்று பெருவாழ் வாழணும். டேய் சல்பட்டா, மறுபடியும் என் கை எடுத்து கீழே வைடா. சரிடா. டாவா, உடம்புல தெம்பு வரட்டும், பேத்துறேன். இப்ப எனக்கு தெம்பு வந்திருக்கு, மேகம் வேற கருத்து இருக்கு. நில காயுது. பால் பாண்டியா, நாயனோ வா வா. அடே, உன்னை பெத்த அப்பண்டா, ஆர்வத்தை செருப்ப காட்டாதடா, போட்டுடா. அப்பா எப்படி இருக்கீங்க? இன்னும் கோவணத்தோட தான் இருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டணும். வேண்டாம்பா, நம்ம கிராமத்தோட நாகரீகம், கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே நீங்க கட்டியிருக்கிற இந்த கோவணத்துல தான் இருக்கு. நீங்க மட்டும் உங்க கோவணத்தை அவுத்துட்டீங்கன்னா நம்ம பண்பாட்டையே அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப இந்த கோவணத்துல நம்ம கிராமத்து பண்பாடே இருக்குங்கிற? ஆமாப்பா, எங்க அப்பா கோவணம் கட்டிக்கிறாரு, நான் வருத்தப்படுற பையனே கிடையாது. எங்க அப்பாவும் கோவணம் கட்டிக்கிறாரு, மார்தட்டி சந்தோஷப்படுற வீர திருமகம்பா நானு. ஏண்டா பொட்டி போன மாதிரி கணக்குத, எல்லாத்தையும் சில்லறையா மாத்தி கொண்டாண்டியா? வீதியிலேயே கேக்குறியா? வா வா போய் பேசுவோம். அலையிறப்பா. என்னடா இது, பாயெல்லாம் பட்டணத்துல இப்ப பேப்பர்ல பண்றாங்களா? பாய் இல்லப்பா, உங்க பாய் பால் பாண்டியன் இந்த கிராமத்துல ஆரம்பிக்க போற பிரம்மாண்டமான எருமை பண்ணை திட்டம். இந்த திட்டத்தை விளக்குறேன், கேட்டுங்க. இதுதான் என்னுடைய 1000 எருமைகளை கட்டி வைக்கக்கூடிய எருமை தொழுவம். இதுதான் பால் தொட்டி. நீங்களாம் தண்ணி தொட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க நான் ரோடு போட போறேன். இது வழியா தான் வேன்ல மெட்ராஸுக்கு பால் போக போகுது. இது என்னுடைய ஆபீஸ், இது என்னுடைய சீட்டு, அங்க கஜானா. லைனா ஒரு 7 பொண்ணுங்களை வேலைக்கு சேர்க்க போறேன். என்ன அப்பப்ப டைப் அடிக்கணும் பாருங்க. வாய பொழக்காதப்பா, அவங்க பக்கத்துலயே உனக்கு ஒரு நாள் கல்வி போட்டு தரேன். அதானே கேட்டேன், என் மவனாச்சே. ஏண்டா கண்ணு, அந்த 1000 எருமையும் பின்னால வருதா? இனிமேதான் வாங்கணும். ஓ, நம்ம ஊர் சந்தையில எருமையெல்லாம் சல்லிசா கிடைக்கும்னு பணத்தை பொட்டியில கொண்டாண்டியா? என்னடா அது, பணத்தை எடுப்பேன்னு பார்த்தா நீ நாடகத்தில் நடிச்ச போட்டோ காமிக்கிற. அப்பா, இது போட்டோ இல்ல, நான் படிச்சு வாங்கின பட்டம். இத மட்டும் பேங்க்ல காமிச்சா போதும், லட்சமா என் பேர்ல கொடுப்பாங்க. ஓ, நீ பட்டணத்துல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுட்டு நம்ம ஊர்ல வந்து வாங்கிக்கிற. நீ செய்யறது நியாயம் தான், வழிப்பறிப்பு அதிகமா தான் இருக்கு. நீங்க கிராமத்திலேயே இருக்கிறதால
அரசாங்கம் போடுற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் வேலை கிடைக்கல கவர்மெண்ட்டே குத்தம் சொன்னா எப்படி? அரசாங்கத்தோட சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் பிரகாரம் என்ன மாதிரி பட்டதாரி இளைஞர்கள்லாம் இப்படி எருமை பண்ண ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதை நம்பித்தான் நம்மூர் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு 1000 எருமையை வச்சு எருமை பண்ண ஆரம்பிக்கிறத நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்போ எல்லாமே கடன் தானா? எனக்கு பயமாவே இருக்குப்பா. பயப்பட வேண்டியது நாம இல்லப்பா, நம்ம கடன் கொடுக்குற பேங்க்காரன். அப்போ கடன் வாங்குறது சரிங்கிற? நான் சொல்லப்பா, ஒரு இங்கிலீஷ்காரனே சொல்லியிருக்கான், ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் வாங்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவனது கடன் தான் அவனது உயிருக்கே பாதுகாப்பு. அது எப்படிடா? கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கலன்னா குத்திர மாட்டான்? நிச்சயமா குத்த மாட்டான். ஏன்னா அவனோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்கினதுக்காக வேற எவனாவது குத்த வந்தாலும் இவன் ஓடி வந்து தடுப்பான். தடுக்கும் போது குத்து அவன் மேல விழுந்துட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு அசலும் கட்ட தேவையில்ல. இதுல மட்டும் நான் முன்னுக்கு வந்துட்டுன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் வட்டியோட சேர்த்து ஒரு எருமையும் போனஸா கொடுத்துருவேன். என்னண்ணே எப்ப வந்தீங்க? படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா? படிச்சது மட்டும் இல்லமா, பிளானோட வந்திருக்கேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு பெரியப்பா கனவா கண்டுட்டு இருந்துச்சு. ஏப்பா அப்படியா? பெரியப்பா, அண்ணன் வேட்டி சட்டை வெள்ளையா இருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட சம்பாரிச்சிருக்கும் போல தெரியுது. அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத நீ வீணா ஊர்க்காரங்களை கடன் கொடுத்துறாத. ஏன் பாப்பா, நான் பட்டணம் போகும்போது நீ எப்படி இருந்தியா, இப்ப திரும்பி வரும்போது அதே மாதிரி இருக்க? உன் சவப்பு தோலுக்கு இந்நேரம் ஊர்ல எவனா அவசரப்பட்டு தாலி கட்டிருப்பான்ல நினைச்சேன். எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எருமத்தோல் எல்லாம் இருக்குது. பத்தாதுக்கு உன் கூட்டாளி பரமேஸ்வரன் பண்ண மாதிரி 4 பேர் பண்ணா ஊர்ல எவளுக்கும் கல்யாணமே நடக்காது. என்ன தெரியல? என்னையே உனக்கு அடையாளம் தெரியலன்னா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகலன்னு தான் அர்த்தம். டேய் பால் பாண்டி, எப்படா வந்த? ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா? ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா? லைப்ரரி நண்பனை கண்டுக்கவே மாட்டியா? எங்க என்ன நேர்ல பார்த்தாவே நான் தானே கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல. இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பார்க்க போறியா? ஆமா, உன்னை அடிச்சாதான் சொர்ணம் வருமே, அந்த வியாதி ஒன்னு விட்டு இன்னும் போகலையா? இல்லையே, வியாதி தீர்வுன்னு பார்த்தா முத்திருச்சு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துரு தெரியுமா? ஐயோ, இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? யாரையா லவ் பண்றியா? இல்லப்பா. ஏண்டா? அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும் தெரிஞ்ச நீயே என்ன லவ் பண்றியான்னு கேட்கலாமா? அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது. அது எதுக்குடா உன்னைய பாத்துட்டு இருக்கு? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது, எதுக்காக பாக்குது தெரியல. எனக்கு என்னமோ பண்ண போல தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னா தெரியலப்பா. என்ன பண்ணணும் அதுக்கிட்டே கேட்டு வரேன். அது சரி, நீ அவனுக்கு ஏத்த ஆள் தான். தபாருமா, நீ இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசாகுமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காதல் வர அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு மென்மையானவன் இல்ல. நீ என்ன பண்ற, நேரா கிட்ட போய் பல்லீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. தண்ணி லைப்ரரி பாத்ரூம் பண்ணிட்டியா? வாசக நண்பர்களே மன்னிச்சிருங்க. மன்மதலீலையை வென்றார் உண்டோ? கும்பிடுங்க. யாரு? தம்பிதாரையா? என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்டேன், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைப்ரரியில புக் வாங்கிட்டு வந்தாங்க, தேதி முடிஞ்சு போச்சு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடியே சரோசா, என்னம்மா ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தியா? தேடுனே கிடைக்கல. நீங்க தப்பா எடுத்துக்கல, நான் போய் உள்ள. அடி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியே, பொம்பளை பிள்ளைங்களை கண்டால குனிஞ்ச தலை நிமிர மாட்ட. போ நல்லா தேடி பாரு போ. என்னப்பா ஒதுங்குற? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கடைகாலத்துல. வாங்க சரோஜா, புஸ்தகத்தை தேடுவோமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்போ வலிச்சுதா? எனக்கு வலிக்கல,
நிஜமா? நிஜமா தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம், ஒரு கிளுகிளுப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோபம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி, கில்லு, பராண்டு, குத்து, அதுலதான் சுகம். பாத்ரூம் போற மாதிரி பெட்லயும் போயிடாதீங்க. இங்க பாடா புஸ்தகம் வாங்குறேன் சொல்லிட்டு போட போட்டு அமுக்குறேன். என்ன பார்த்து அவர் அடிக்காதீங்க, நானே அடிக்கிறேன். ஏண்டி அவனை மடை மேல படுக்க வச்சுக்கிட்டு நீ அடிக்க வேண்டாம், நான் தான் அடிப்பேன். அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. விவகாரம் இருக்குடி, விவகாரம் இருக்கு. இவன் அண்ணங்காரன் இருக்கானே, அவன் தாலி கட்டாதனே, அவனுக்கு இவன் தம்பி தானே. அத்தை, எங்க அண்ணன் போடாத 3 முடிச்சு சேர்த்து 6 முடிச்சா போட்டுறேன். சத்தியமா சொல்ல நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. ஏன் இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறீங்க? எங்களுக்கு அடிச்சுக்கிட்டா தான் காதல் வரும். அப்படி ஒரு கதை இருக்கும். நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க, ஏதாச்சும் பண்ணுங்களேன். கொண்டுடுங்க கொண்டாமா. நீங்க சொல்லுங்க. எப்படிதான் உதறது எப்படியோ. ஏண்டா பாண்டிய, பேங்க்ல போய் ஆபீசரையும் பார்த்தாச்சு. அவர் கடன் கொடுக்கறேன்னு சொல்லி விட்டாரு. சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான். அவ்வளவு சாணிகளா போட்டுக்கிட்டு நிக்குது. மாட்டுக்காரனும் நம்ம நம்பி வந்திருக்கானுவ. பேங்க்காரன் பணத்தோட வருவாரா வரமாட்டாரா? ஏப்பா நம்ம என்ன சேட்டுக்கிட்டே கடன் கேட்டுருக்கான், வருவானா வரமாட்டானு பயப்படுறதுக்கு. நமக்கு வரப்போற பணம் எங்க இருந்து வரப்போகுது தெரியுமா? கவர்மெண்ட் கஜானால இருந்து நேரா பேங்க் போய் பேங்க்ல இருந்து இங்க வரப்போகுது. கவர்மெண்ட்ல பட்டதாரிகளுக்காக பண்ற உதவியில இந்த 1000 எருமாடுலாம் மிக சாதாரணம்பா. வணக்கம் சார். நீங்க ஏன் பேங்க்ல ஆபீசரா இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார். தம்பி, அன்றைக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டதாரி உதவி திட்டத்தின் கீழ் கவர்மெண்ட்ல 90% கடன் கொடுக்குது. நீங்க 10% உங்க சொந்த மூலதனத்துல இருந்து போடணும். என்ன சார் இவ்வளவு பெரிய குண்டை போடுறீங்க? இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட 100 ரூபாய் கூட இல்லையா? 100 ரூபாயா? 10%க்கு 100 ரூபாய்னா அப்ப எனக்குன்னா நீங்க 900 ரூபாய் கவர்மெண்ட்ல கடனா கொடுக்க போறீங்க? ஆமாப்பா, நம்ம கவர்மெண்ட் கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு எரும மாட்டை வாங்க 900 ரூபாய் கடனா கொடுக்குது. உங்க மூலதனத்துல இருந்து 100 ரூபாய் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறீங்க. ஏன் சார், நான் 1000 எருமை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ஒரு எருமை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி, நம்ம கவர்மெண்ட பத்தி உனக்கு தெரியாது. அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும். இப்ப உனக்கு ஒரு எருமையை கடனா கொடுத்திருக்காங்க. அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட 1000 எருமையை பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையாவா இருக்கணும்? தம்பி, இந்த ஒரு எரும மாட்டை வாங்குறதுக்கு நீங்க 3 பேர்ட்ட கையெழுத்து வாங்குனீங்க. நீங்க கேட்கிற 1000 எரும மாட்டை வாங்கணும்னா இன்னும் நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கிறேன். இந்தாப்பா தம்பி, இந்த பெட்டியில இருக்கிற ட்ரெஸ் அவருக்கு போட்டு அந்த எரும மாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு. எதுக்குங்க என்ன போட்டோலாம்? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கோம்ங்கறத கவர்மெண்ட்டுக்கு காட்ட வேண்டாம்? அப்பா காவேரி விநாயகா, உன்னை நம்பிதான் இந்த தொழிலை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உலகத்துல டென்மார்க் எப்படி பால் பண்ண தொழில சிறந்து விளங்குதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றதான் என்னுடைய நீண்ட நாள் லட்சியம். இந்த லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமைங்க இருக்குது, அதுமே புறம்போக்கு இருக்குது. ஆனா மேய்க்க ஆளுங்க தான் இல்ல. உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால் பண்ண திட்டத்து மேல விழுந்தா போதும். உனக்கு எடைக்கு எடை சாணி தரேன்னு வேண்டிக்கோ. பட்டணத்துக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன்னு நினைச்சா நீ என்னடான்னா மாட்டை வாங்கிட்டு வந்து என்ன சாணி எடை போட சொல்றியா? என் தலையெழுத்துறா. எங்க சாணி? இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நீங்க ஏன் அதை சாணியை நினைக்கிறீங்க? செய்யும் தொழில தெய்வம் தெரியுமா? அப்ப சாணிய தெய்வங்கிற. ஏன் பொங்கல் அன்னைக்கு இதே சாணியை புள்ளியாருன்னு பிடிச்சி வச்சுட்டு நீங்களே சாமி கும்பிடல? இப்ப நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான். இத சாணின்னு நினைக்கலாம், அதே நேரத்துல எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளா நினைக்கலாம்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ்.
உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் லாபம். தெரியாம தான் கேக்குறேன். இதை எடை போட்டு நீ என்ன பண்ண போற? என்னைக்குமே ஒரு பட்டதாரி முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா. இப்ப சாணியோட அளவு கூடனாலோ குறைஞ்சாலோ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி எடை போட சொன்னேன்னு? என்னமோ அல்வாவா அள்ள சொல்ற மாதிரி சொல்ற. ஒண்ணு ஏம்பா தொழில் ஆரம்பிச்சு முதல் வர வருமானம் லாபம் என்னங்கப்பா? தெரியும்டா லாபம். 5 கிலோ 500 கிராம். டாக்டர் என்கிட்ட 4 கிலோ 500 கிராம் இருக்கும்ல சொன்னாரு. ஓ நீங்க கண்ணு குடிச்சு சேர்த்து எடை போட்டிருக்கீங்களா? அப்ப கரெக்ட் தான். எருமை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாணி கணக்கு கரெக்டா இருக்கு. நிச்சயமா இருக்கா? ஏன் காலையில இதே அளவு சாணி எடுத்து தண்ணியில கரைச்சி வாசு தெளிச்சனே, அது எந்த கணக்குல சேர்த்தி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இவ்வளவு எருமை போட்டது தானா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஐயா முனிசிப்பு, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். ஆமா, பேங்க்ல ஏற்கனவே நீங்க ஒரு எருமை மாடு கடனா வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமாங்க. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக எருமை உள்ள ஒரு மாநிலமா நான் மாத்தி காட்டுறேங்க. அப்போ நான் கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு 1000 எருமை கிடைக்கும். நீங்க ஒண்ணும் உங்களை பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்க. இது ஒண்ணும் எருமைக்கு கேரண்டி கையெழுத்து இல்ல. நீங்க கையெழுத்து போட்டாதான் நான் இந்த ஊருக்காரன், இவர் தான் எங்க அப்பா, இவருக்கு தான் நான் பிறந்தேன்னு கவர்மெண்ட் நம்புமா? அப்போ கையெழுத்து போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? எதுக்குங்க? அதெல்லாம் லஞ்சம்டா. நீ எங்க அப்பான்னு சொல்றதுக்கு நான் இவருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு சார்? அப்போ 100 ரூபா கொடு. இவர் எங்க சித்தப்பான்னு எழுதி கொடுத்துருங்க. ஏன் என்கிட்ட 75 ரூபா தாங்க இருக்கு. சுமார் இன்னும் 25 ரூபா குறைச்சு 50 ரூபா கொடுத்துன்னு வச்சுக்க, உன்னை மாமான்னு எழுதி கொடுத்துருவோம். பரவாயில்லையா? உன் பையன் சொல்லுவே ரொம்ப பேசுறான். நீங்க மட்டும் ரொம்ப லஞ்சம் கேட்கலாம், நாங்க ரொம்ப பேசக்கூடாதா? அப்படிங்களா? இவரும் உங்க அப்பான்னு கையெழுத்து போட்டு தர முடியாது, பண்றத பண்ணியா? வாப்பா பக்கத்து ஊர் வியோ போய் பாப்போம். நாம இந்த ஊரு பக்கத்து ஊர் முனிசிப்பு கையெழுத்து போட்டா அது எப்படிடா செல்லும்? புரியாம பேசாத. இந்த ஆளோட பொண்டாட்டி பக்கத்து ஊர். இவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து 150 ரூபா அவங்கிட்ட கொடுத்துன்னு வச்சுக்க. இவன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு அவன் எழுதி கொடுத்துறான். அதுக்கேண்டா அங்கே போவானே, அதே 150 ரூபா இவன்ட்ட கொடுத்தா இவன் கையெழுத்து போட்டு போறான். என்னடா சொன்ன? 50 100 லஞ்சத்துக்கு அப்பா அம்மா மாத்திர நீ பொண்டாட்டி மாத்தினா கோவம் வருதா? தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் இருக்குடா, போய் வேடிக்கை பாரு. சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. ஏமா அந்த எருமையோட நிக்கிறாரு, அவர் தான் பால் பாண்டி எம்ஏ, பால் பண்ண வைக்க போறாரு. ஓ பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துடாத. ஏங்க நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்களெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வெக்கப்படுது. எருமையா வைக்கப்படுது? அது இல்லமா, நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுது போடுது. ஏங்க எருமை எங்க கொண்டு போறீங்க? அக்கறைக்கு விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஏமா என்னமா அதே துணி தூக்கி மேல போட்டு வரல பிடிக்கிறேன்? வரல பிடிக்கலீங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. என்ன வரல பிடிச்சா என்ன வரல எனக்கு எப்படியா தெரியும்? எந்த வரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடுவு வரல பிடிச்சிருக்காங்க. நடு வரல அப்ப 400 ரூபாய். இந்தாமா இது கவர்மெண்ட் எருமை, கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்து போறேன். நீ கொடுக்குற 400 ரூபாய் வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே நடுவரல விட்டுட்டு இப்ப கட்ட வரல பிடிச்சிட்டாங்க. கட்ட வரல பிடிக்கிறாங்களா? இது மாடு விவகாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம். தப்பிச்சு போடுங்க. பொதுமக்களே, இந்த எருமை சாதாரண எருமை அல்ல, அரசாங்கத்தோட எருமை. இதை நான் விற்பதற்கு காரணமே என்னுடைய சொந்த கஷ்டம் அல்ல, அரசாங்கத்தோட கஷ்டம். எனக்கு கொடுத்த 900 ரூபாய் கடன் தொகையை உடனடியாக திருப்பி தர வேண்டி அரசாங்கம் எனக்கு இதுவரை 9 முறை சீட்டு அனுப்பியுள்ளது. என்னுடைய இந்த 900 ரூபாய் அரசாங்கத்துக்கு சென்றால்தான் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியுமாம். அதுவும் இல்லாமல் ஒரு பட்டதாரியான நான் கவர்மெண்ட் கஜானாவை நிரப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் என்னுடைய அருமையான இந்த எருமையை விற்க வந்திருக்கிறேன். இந்த ஏலம் கேட்க வந்த உங்களை ஊக்குவிப்பதற்காக நான் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறேன். அதாவது யார் இந்த எருமையை அதிக விலைக்கு வாங்குகிறார்களோ அவருக்கு என்னுடைய இந்த பட்டமளிப்பு உடையை இனாமாக தர இருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் முடிடா, பணத்தை வாங்கிட்டு போலாம். இந்த அருமையான எருமையின் குறைந்த விலை 501.
மலேசியா பினாங்கில் சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா? வாழ்த்து கூறுவது. அவர் இருக்காரா? நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவர் இருக்காரா இல்லையாங்கறத சொல்ல. நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும்? நானா? நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி. கிண்டலா பண்ற? ஏய், சும்மா டிடினா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னடி அதுல கிண்டல் தெரியுது? தெரியும்டி. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு? ஒல்ல இருக்கேன்னு பாக்குறியா? பின்னிடுவேன் பின்னியா. என்ன பண்ணுவ? ஏய், எனக்கு பிறந்த நாள். அம்மா அப்பா எல்லாம் ரேடியோல வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து வம்பா பண்ற. என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன பண்ற பாரு. ஐயோ, நீ பதறக்கு வர நீ. என்ன பண்ற? யார் இப்படி சண்டை போடுறீங்க? அம்மா, அண்ணே. எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டுல யாருமே இல்லை. நந்தினி சக்கரவர்த்தி. ஆகா ஆகா. நந்தினி சக்கரவர்த்தி, இந்த சிவப்பு கொடிய உன் காலில் சமர்ப்பிக்கிறேன். உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன். ஆமா, இந்த பெனாங்கு கடின்னு ஒண்ணு கடிப்பிய கடிய. அந்த புதுசாருக்கு கோவம் வந்துடும். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம். இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு. இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல? நான் அமுக்க விடுறேன். நந்தினி, நந்தினி, அமுக்கிறேன்.